ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நான் நல்லவனாய் இருந்து என்னோட வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல ஒண்ணு செய்றார் ஆண்டவர், சத்துருக்களோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7 சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப உங்க வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சத்துருவோ விரோதியோ எதிரியோ உங்க கூட சமாதானமா இருந்துடும். ஆமென், சந்தோஷம் தானே? கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம்னு பார்க்கணும். காணிக்க கொடுத்து கர்த்தரை கரெக்ட் பண்ண முடியாது. அவரு லஞ்சமா வாங்குறாரு, காணிக்க கொடுத்து. சிலர்லாம் என்ன தெரியும், எதை வேணா பண்ணிக்க வேண்டியது, காணிக்க கொடுத்தா சரி பண்ணிடலான்னு கோயில் கட்டி கொடுக்குற அந்த கதைலாம் வேணாம். கர்த்தருக்கு பிரியப்படுத்துவது, ஊழியம் செய்வது. ஆமென். அப்ப சில நேரம் பல பிரச்சனைகள் வழியா விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆண்டவர் சொல்ற, விழுந்து போனாலும் தள்ளுண்டு போவதில்லை. சங்கீதம் 37:24 சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க இதுல ஒரு வசனம் வந்துச்சு பாருங்களேன். மீகா 7:8, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. இப்ப சொல்லணும், என்னை தாங்குகிறவர் கர்த்தரே, நடத்துகிறவர் கர்த்தரே, எனக்குள் இருப்பவர் கர்த்தரே. ஹல்லேலூயா. அப்படி என்றால் 24:16 நீதிமொழிகள் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அதுக்கு விழுந்து எழுந்திருக்கிறது இல்லை, இல்லையா? நீதிமானா இருந்தால், நல்லவனா இருந்தால், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவனா இருந்தால் திரும்பவும் எழுந்திருப்பான். அது அடிக்கடி இந்த வசனத்தை நீங்க சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் தமது கையினால் நம்மை தாங்குகிறார். எப்படி தாங்குகிறார் தெரியுங்களா? அற்புதமான வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 46:4, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவன் என்றென்றும் நடத்த வேண்டுமானால், மரண பரியந்தம் நடத்த வேண்டுமானால், நான் நல்லவனாய் இருந்து என்னோட வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தமது கையினால் என்னை தாங்கி விழுந்தாலும் தள்ளுண்டு போகாமல் என்னை நடத்தி சத்துருக்களோடு சமாதானம் ஆகும்படி செய்து மரண பரியந்தம் கடைசி வரை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க முக்கியம். அப்ப எல்லாவற்றிலும் கர்த்தரை பிரியப்படுத்துவது, கரை படாத கரங்களாய், இல்லைங்களா? மற்றவர்கள பழி சொல்லாய் அல்ல, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ. குறைகள் இருக்கலாம், குறைவில்லாத மனுஷன் இல்லையே. இன்றே அந்த குறைகளை கர்த்தர் மாற்றுவாராக நிறையாய். ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாளில இதை பார்த்து கொண்ட ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில பெரிய கிருபை அவளை தாங்கி தப்புவிக்கட்டும் ஆண்டவரே. அவள் ஏங்கிக் கொண்டிருக்கிற, விரும்பி கொண்டிருக்கிற, வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் நிறைவேற்றி தருவீராக. தடைகளை, தாமதங்களை முறித்து போடுங்க. ஏசு கிறிஸ்துவின் உயிர் தெரிந்த நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.